அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2A பார்த்தீங்கன்னா, குரூப் 2A வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி நடந்தது. அது ரீசனிங்கில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் கீ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமிக்கில் இப்போ குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குங்க. 4வது பேட்ச் இப்போ பிப்ரவரிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 100 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A to Z மொத்தமே கவர் ஆகிடும். விருப்பம் இருந்தவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் போகிறோம், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட்டுங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்கள், ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து தொழிலாளர்கள். ஓகேவா? ஒரு ஃபேக்ட்ரியில் எப்பவுமே என்ன யார் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். ஸோ ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2க்கு பாருங்கள், 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது மொத்தம் 366 பேஜஸ் இருக்குது. எவ்வளோ நம்பர் தேவைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 1லேருந்து 9 வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது 1 டிஜிட்டு 9 நம்பர் தான் 9 பேஜ் 9 நம்பர் இருக்கும். அது ஒரு நம்பர் தான் தேவைப்படும். 9ன்னு போடுறேன். அடுத்து பாருங்கள், 10லேருந்து 99 வரை. அப்போ இது எப்படி எத்தனை இருக்கும்? 10லேருந்து 99 வரை. இதுலேருந்து இதை கழிச்சிட்டு ஒன்று கூட்டிக்கலாம், அல்லது இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 90. அப்போ இங்கே எவ்வளோ தேவைப்படும்? 2 நம்பர் தேவைப்படும். ஏன்னா 2 டிஜிட் நம்பர். 2 0 0 2 9 18. அடுத்தது 3 டிஜிட் ஸ்டார்ட் ஆகுது. 100லேருந்து இங்கே எவ்வளோ 366ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 366. 366லேருந்து 100 கழிச்சு 266. அது கூட ஒன்று கூட்டினோம்னா என்ன வரும்? 267. இங்கே 3ஆல் பெருக்கணும். புரியுதாங்க எப்படின்னு? இங்கே பாருங்கள், 3021க்கு 1, மீதி 2, 3 18, 18 2 20, 0, மீதி 2, 3 2 6, 6 8. அப்போ மொத்தம் கூட்டுங்க, 801, 180, 9. 9 1 0 10 அதானே? மீதி 1 9 9. 990. பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இடதுபுறத்திலிருந்து 9வது, வலதுபுறத்திலிருந்து 15வது, இவற்றை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இடதுபுறம். எப்பவுமே இது இடதுபுறம் அப்படின்னு சொல்லுவோம், இது வலதுபுறம் அப்படின்னு சொல்லி, இது வலது ரைட் ஹேண்ட் சைடு, இது இடதுபுறம் சொல்லுவோம். இடதுபுறம் எவ்வளோ? 9வது. 1 2 3 4 5 6 7 8 9. வலதுபுறத்துலேருந்து 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இது ரெண்டில் இடையிலக்கத்து எந்தன கேட்குறாங்க? 1 2 3 4 5. அப்போ நடுவுலக்கத்து எது? இந்த டாலர் சிம்பிள் தான். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3க்கு பி பாம்பே தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி, இங்கே பாருங்கள், இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இங்கே பாருங்கள், தெற்கு திசை நோக்கி அப்படியே தெற்கு எவ்வளோ? 50. மீண்டும் இடப்புறம் திரும்பி பாரு. ஒன்றா டிக் பண்ணிட்டே வர கொஞ்சம் நல்லா கவனிங்க. இடப்புறம், இடப்புறம்னா கிளாக்கா ஆன்டி கிளாக்கா? இடதுபுறம்னா என்னது? இங்கே வரும் அதானே? ஏன்னா ஆன்டி கிளாக்கில் போகும். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 அதானே? மீண்டும் இடதுபுறம் திரும்பி 7 அப்படின்னா இங்கே மறுபடியும் என்ன ஆகும்? 7. ஓகேவா? மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6னா இடதுபுறம்னா எங்கே வரும்? இது வலது, இது இடது. இங்கே எவ்வளோ? 6 அதானே? மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15. வலதுபுறம் அப்படின்னா என்னென்னா இந்த பக்கம் போகும் அதானே? எவ்வளோன்னா 15. இது இங்கே வந்து இங்கே தாண்டி கூட போங்க. எவ்வளோ? 15 இங்கே இருக்குது வலதுபுறம் திரும்பி. ஓகேவா? இறுதியாக வலதுபுறம் திரும்பி 5. இறுதியாக வலப்புறம் திரும்பினா வலதுபுறம் எவ்வளோ? 5. அப்போ இந்த திசை இப்போ கரெக்டா. நாய் தற்போது எந்த திசையை நோக்கி இருக்கும்? கிழக்கு திசை. பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ என்ன டைரக்ஷன், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறது, எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறது தான் கேள்வி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 105வது கேள்வி பாருங்கள். ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையிலும், இங்கே பாருங்கள், இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையிலும். அப்போ பி இங்கே போட்டுடலாமா? பி இங்கே போட்டேன். ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு. வடகிழக்குன்னா எங்கே? இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வடகிழக்கு. அப்போ இங்கே தான் யார் இருக்கார்? 50ல்
50 மீட்டர் தூரத்தில் ஏ இருக்கார். இங்கே பாருங்கள், ஏ ஆனது பிக்கு வடகிழக்கில் இங்கே இருக்கார். அடுத்தது இங்கே பாருங்கள், பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையிலும், பி ஆனது சிக்கு, இப்போ சி சென்டராக போட்டோன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையிலும், இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இப்போ சொல்லுங்க, பி ஆனது சிக்கு வடமேற்கு, வடமேற்குனா எங்க? இந்த இடத்துல. அப்போ இங்கே யார் இருக்கா? பி இருக்கா. அப்போ இது என்னது? எவ்வளோ? 50. இப்போ பாருங்க, பி இங்கே இருக்காருன்னா சி எங்கே வரும்? இந்த அதே டைரக்ஷன் இப்படி போடலாமா? இங்கே பாருங்க, பி இங்கே இருக்காருன்னா சி எங்கே இருப்பார்? கரெக்டாக இங்கே தான் இருப்பார். எவ்வளோன்னா 50. பாருங்கள் எப்படி போட்டோம். ஏன்னா இந்த இங்கே பாருங்க, இந்த டைரக்ஷனை அப்படியே இங்கே வலிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏவுக்கு எந்த திசையில் சி இருக்கும்? ஏ இங்கே இருக்காருன்னா ஏவுக்கு எந்த திசையில் இருக்குது? இங்கே பாருங்கள், இது ஒரு மேப்பாக போட்டிங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. தெற்கு திசையில் தானே சி இருக்காரு. அப்போது சி தெற்கு தான். 105க்கு சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. ஸோ அதே கொஸ்டின்ஸா. ஸோ 105 இதை பார்த்துட்டோம். டபுளாக என்ட்ரி ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் அடுத்தது. இங்கே பாருங்கள், 7 நிர்வாகிகள் PQRSTU மற்றும் W ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அலுவலகத்தை அடைகின்றனர். யூ பிக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், யூ பிக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. யூவை போட்டேன். அடுத்தது, ஆனால் எஸ்ஸை உடனடியாக பின்தொடரவில்லை. ஆனால் எஸ்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா பாவனிங்க. யூ ஓகேவா, பிக்கு முன்னாடியாக, ஆனால் எஸ்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எஸ்ஐ உடனடியாக பின்தொடரவில்லை. அப்போ முன்னாடி யார் இல்லை அப்படின்னு கேட்டீங்க, இந்த இடத்துல எஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஆர் தான் கடைசியாக அலுவலகத்தை அடைகிறார். மொத்தம் எத்தனை பேர் என்னங்க? 1 2 3 4 5 6 7 பேரா? 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கே தான் கடைசி 6 இருக்கார். அடுத்தது, டி என்பவர் பிக்கு, நல்லா கவனிங்க, டி என்பவர் பிக்கு பிறகு பின்தொடர்கிறார். டி என்பவர் பிக்கு, இங்கே டீயை போட்டேன். புரியுதுங்களா? மற்றும் டபிள்யூ என்பவர் டீயை பின்தொடர்கிறார். டபிள்யூ என்பவர் டீயை பின்தொடர்கிறார். ஸோ இதையும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதை எத்தனை இங்கே உட்கார வைக்கணுங்க, லைனாக உட்கார வைக்கணும். அதானே? இதை உட்கார வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன கேட்குறாங்க, 4வது அலுவலகத்தை அடைந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஓகே, ஒன்று யார் யார்? 1 2 3 4 5. எஸ் வந்து யூக்கு முன்னாடி இல்லைன்றாங்க. அப்போ எஸ் கண்டிப்பாக எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் எஸ் வரணும். ஏன்னா யூக்கு முன்னாடி இங்கே இல்லை. அப்போ இங்கே என்ன வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூ அவுட் ஆகணும். இங்கே பாருங்கள், யூ பி டி டபிள்யூ. ஏன்னா இங்கே நல்லா கவனிங்க, எஸ் வந்து முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கட்டாயம் இங்கே தான் வரும். ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ லைனை போட்டாச்சு. என்ன கேட்குறாங்க, 4வதாக 1 2 3 4 பி தான் சரியான ஆன்சர். நல்லா கொஸ்டின் பாருங்கள். எனவே 4வதாக அலுவலகத்தை அடைந்தவர் முதல்ல எஸ், அதுக்கப்புறம் கியூ, அதுக்கப்புறம் அப்போ ஆன்சர் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 பி தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க சார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது கோடிங் கோடிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது ஃபைண்ட் த கோட் நீட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது டேரெக்டாக முதல்ல காலம் 1 காலம் 2 என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சார். எப்படின்னா, என்இடி மொத்தம் 3 இருக்கா? இங்கே பாருங்கள், ஏபிஐ அப்படின்னு இருக்கா? அப்போது இது என்னது, என்இடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3க்கு 3 இருக்குது. அடுத்து 4 எங்கே என்ன என்இடி, இ இருக்குது, என் இருக்குது, டி இருக்குது. இங்கே என்இடி இது 3மே இருக்குது. அதானே? நல்லா பாருங்கள். பாருங்கள், என்இடி நெட் இருக்கா? என்இடி நெட் ஏபிஐன்னு இருக்குது. இதில் எது டபுள் என்ட்ரி ஆகுது அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரி, வேறு எங்கே இ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இருக்கா? அதானே? 7 இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஆனால் டிஎஸ் தான் டபுள் என்ட்ரி ஆகுது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு என்ன வரும், ஏ வரும், பி வரும், ஐ வரும். இதில் எது டபுள் என்ட்ரி ஆகிருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா?
ஏபிஐயா ஏடபிள்யூஎன்ட்ரியா இல்லை இடபிள்யூஎன்ட்ரி ஐன்றது மட்டும் ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு நமக்கு ஏ1ன்றது ஐன்றது தெரிஞ்சு போச்சு இதில் ஏ எது டபுள் என்ட்ரியா பிடபிள்யூ என்ட்ரியான்னு பார்த்துக்கணும். அப்போது நல்லா கவனிங்க, ஈக்கு ஏ வருமா பி வருமா அப்படின்றத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதானே. ஏன்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா சரி அடுத்து வேறு எதனா கம்பேர் பண்ணலாமா? இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 இருக்கா. அப்போ இதில் என்ன எழுத்து இருக்குது பாருங்கள், என் இருக்குது. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த நெட்டுக்கு இது ஈக்குவலாக எதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. இங்கே பாருங்கள் ஐ இருக்கா, புரியுதல், என் இருக்குது ஐ இருக்குது. அப்போ கண்டிப்பாக எண்ணுக்கு என்ன தான் வரும், ஐ தான் வரும். ஓகேவா. அப்போ இங்கே ஒரே ஒரு எண்ணு தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். புரியுதா இல்லையா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. வேறு இங்கே பாருங்கள் 1 2 3 4 இல்லை என்ன இல்லை. அப்புறம் 1 2 3 4 5 1 2 1 2 3 4 5 அப்போ எண்ணுக்கு ஐ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் நம்ம என்ன சொன்ன முதல்ல எண்ணுக்கு ஐன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே எண்ணு முதல்ல வருது. அப்போது நம்ம இது டி தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ எண்ணு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஐ இருக்குன்னு பார்க்குறேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 ஸோ என் இருக்குது ஐ இருக்குது. இங்கே பாருங்கள் என் இருக்குது, இதோ ஐ இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் சவுண்டுக்கு 1 2 3 4 5 1 2 3 4 5 என் இருக்குது ஐ இருக்குது. ஸோ இது தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்கு வந்து பி வருமா ஏ வருமா அப்படின்றதுல கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்றதுல கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஈன்றதுல பி வருமா ஏ வருமா அப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இருக்கா. இங்கே பாருங்கள் அப்போ அட்ரஸுக்கு என்ன வரும், இதுதான் வரும். அப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஈன்றது ஒன்று வருது. அப்போ ஈன்னா பி வருதா ஏ வருதா பாருங்கள், இங்கே பி தானே வருது. அப்போது இ எதை குறிக்கும், பியை தான் குறிக்கும். இப்போ ஆன்சர் என்னன்னா ஐ பிக்கு, அதாவது ஈக்கு வந்து பிபி போட்டேன், டி கட்டாயம் ஏ தான் வரும். ஏன்னா நெட்டுக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் என்னென்னா டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் 108வது கொஸ்டின்ஸ். கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட எண் குழுவை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா 71 7 3 17 41 5 3 47 ஓகேவா 67 71 3. ஸோ டி தாங்க சரியான ஆன்சர். ஏன்னா இதில் எதுவுமே ப்ரைம் நம்பர் இல்லை, எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்குது. இது ஒன்று மட்டும் ஓகேவா காம்போசிட் பகு என்ன இருக்குங்க. ஓகேவா. மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பகா எண்ணில் இருக்கும், எல்லாமே பகா எண்ணில் இருக்கும், பார்த்துக்குங்க. அப்போ 108க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 109வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த நம்பரை பாருங்கள், இந்த நம்பர்லேருந்து பாருங்கள் இதே மேட்ச்சில் எது கிடைக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இங்கே பாருங்கள் இதுக்கு இது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, +8 ஆட் பண்ணால் இது வரும். இது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, +4 ஆட் பண்ணால் இது வரும். ஸோ இதே மாதிரி எது இருக்குன்றதை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள் இது 8 ஆட் பண்ணனா ஒரு 52, இது 4 ஆட் பண்ணால் 56 முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் வராது. நீங்கள் பண்ணுங்கள் இதை கூட எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க தெரியுதா, 11 ஆட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் 8 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா 8 ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது கூட 4 ஆட் பண்ணி 65 தானே வரணும். அப்போ இது கிடையாது. ஸோ எது ஆன்சர் 109க்குண்ணா ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க சார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஸ்கொயர் கம்ப்ளீஷன். இது ஈஸியாக நம்ம போட்டுருவோம் அதானே. இதுக்கு அப்படியே மேட்சாக இப்படி வந்துடும், இங்கே வருது, இந்த இடத்துல இந்த பூ இப்படி வரும். இது எங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா. டி தான் சரியான ஆன்சர். இது பேசிக்கானது. அடுத்தது இங்கே பாருங்கள் சரியான நீர்பிம்பம். நீர்பிம்பம் அப்படின்னு கேட்டாலே ஓகேவா தலைகீழ் மாற்றம்ன்றது தெரியும். இங்கே பாருங்கள் மேலே 2 இருக்குன்னா கீழே 2 வரும். 1 2 3 1 2 3 இது அப்படியே மேலே போயிடும். இந்த பூலாம் அப்படியே கீழே வரும். பாருங்கள் ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது 111. அடுத்து 112. இங்கே பாருங்கள் மிரர் இமேஜ். மிரர் இமேஜ்னால் வலது இடது மாற்றம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் இது அப்படியே இந்த பக்கம் வரும், இது அப்படியே இந்த பக்கம் வருங்க. ஓகேவா. எங்கே இருக்குது பாருங்கள், இது பாருங்கள் படம் தலைகீழெல்லாம் வராது. பி தான் சரியான ஆன்சர். ஸோ 112க்கு பி இல்லைங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் இது அப்படியே ஷேடோ இந்த பக்கம் வரும் இல்லையா, இந்த பக்கம் வருது பாருங்கள். ஓகேவா. இது அப்படியே இந்த பக்கம் வரும். அப்போ 112க்கு சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. இது பேசிக் தான், எல்லோரும் போடுற கேள்வி தான் இது.
அடுத்தது காரணம் கூற்று பாருங்க. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனம். ஓகேவா, அது ஒருவரின் தன்னம்பிக்கையை சோதிக்கும் அப்படின்னு ஒரு கூற்று கொடுக்குறாங்க. நல்லா படிங்க. புகைப்பிடிப்பது ஒரு மனிதனின் பலவீனம் அப்படின்னு கொடுக்குறாங்க, அது ஒருவனின் தன்னம்பிக்கையை சோதிக்கும் அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துட்டு 2 முடிவு கொடுக்குறாங்க. புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது கடினம். இதுக்கு எதனா தொடர்பு இருக்கான்றது கொஞ்சம் பாருங்க. பலவீனம்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை விடுவது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே. 2வது பாருங்க, மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு. ஓகேவா, ஸோ நல்லா கவனிங்க. வேறு சில பலவீனங்களும் உண்டு, புகைப்பிடிப்பதை மட்டும் இல்லை. அப்போ 2 வந்து கொஞ்சம் நம்ம சரியாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் 1 கொஞ்சம் பாருங்களேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புகைப்பிடிப்பது மனிதன் பலவீனம், அது ஒரு தன்னம்பிக்கை சோதிக்கும்னு சொல்கிறாங்க. புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது கடினம். பட் இந்த கூற்றை பொறுத்தும் இங்கே முடிவு வந்து தொடர்பு இல்லாத மாதிரி இருக்குது. அதான் அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பி தான் சரி. முடிவு 2 மட்டும்தான் சரி. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 114. இது ஈஸி தாங்க. வேர்ட் ஃபார்மேஷன் கான்செப்டில் இதை கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட இந்த வார்த்தையிலேருந்து எந்த எழுத்துக்கள் சொல்ல உருவாக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. விஓடி இதில் இருக்க பாருங்க, விஓ இருக்குது, டிஏ இல்லை பாருங்க, டிஏ இல்லை இல்லையா, அப்போது ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்து 115. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி போடணும் அப்படின்னா, பெருக்கல் என்பது ஏ என்பது பியின் தாய், ப்ளஸ் என்பது ஏ என்பது பியின் மகன் அப்படின்னு கொடுத்து இதுக்கு நம்ம ஒரு படம் போடணும். பி பெருக்கல் ஜே. பெருக்கல் என்ன, முதல்ல இருக்குது பியோட தாய், அப்போ பி வந்து ஜேயின் தாய், பி யாருக்கு, ஜேவோட தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜே ப்ளஸ் பி அப்படின்னு என்ன, ஏ என்பது பியின் மகன், ஜே என்பது பியின் மகன், ஜே பியோட மகன்னா அப்போ இவங்க 2 பேரும் பி இங்கே போட்டால் தான் ஆல்ரெடி இது மகன் வந்து இல்லையா, அப்போது ஜே என்பது பியின் மகன், மகன்ற பாக்ஸை போட்டுட்டேன். ஓகேவா, இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, பி என்பது பி உடன் எவ்வாறு தொடர்பு, பி என்பது பிக்கு யார், மனைவி. ஓகேவா, அப்போது சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது காரணம் கூற்றுல பாருங்கள். எல்லா மெழுகுவர்த்திகளும் விளக்குகள். இப்போ மெழுகுவர்த்தின்னு எடுத்துக்கிட்டேன், இதே விளக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், இது மெழுகு, இது விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு எல்லா விளக்குகளும் மின்விசிறிகள். அப்போ இது எல்லான்றது இங்கே போட்டு இது என்ன போடுறேன், மின்விசிறி அப்படின்னு போடுறேன். இப்போ சொல்லுங்கள் முடிவுகள் பாருங்கள். எல்லா மெழுகுவர்த்திகளும் மின் விளக்குகள், எல்லா மெழுகுவர்த்தி மின் விளக்குகள் தான் இருக்குது. ஸோ முடிவுகள் 1 சரி. 2வது எல்லா மின் விளக்குகளும் மெழுகுவர்த்திக்கு சொல்ல முடியுமா, இது வந்து இதை சொல்லக்கூடாது, இது வந்து இதை சொல்லலாம். அப்போ 2வது தவறு. அப்போ 1 மட்டும் தொடரத்தக்கது, ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ இந்த படத்தை கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு விடுபட்ட என்ன கேட்குறாங்க. இந்த என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் நல்லா கவனிங்க. 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஆப்போசிட்டில் அப்படிங்கிறாங்க. 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, ஆரஞ்சம் 11க்கு 1 மீதி 1 41 அதுதானே, மைனஸ் 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 9 நாளாக 13. ஸோ 41ல் 13 போச்சுன்னா 28 கரெக்டாக வருது. அதே மாதிரி தாங்க இந்த ஆப்போசிட்டில் எடுக்கலாமா. 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. அவ்வளோதாங்க. 64 16 எவ்வளோ, 64 70 80 80 மைனஸ் இங்கே பாருங்கள் 8 ஸ்கொயர் எவ்வளோ 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. இதை உள்ள கொண்டு வெளியே கொண்டு போயிடலாமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 80 மைனஸ் 64 மைனஸ் 12. 80 64 74 76 பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே 80 80 64 ஒரு 12 கூட்டினா 76 80ல் 76 போச்சுன்னா எவ்வளோ 4. எக்ஸ் ஸ்கொயர் 4னா எக்ஸோட மதிப்பு என்ன 2. எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர். 117க்கு டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா.
நெக்ஸ்ட்டு அடுத்தது பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் டாப்பிக்கில் பாருங்கள் 5 ஆண்கள் 6 பெண்களிலிருந்து 3 ஆண்கள் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கணும். அதானே பெர்மிட்டேஷன்ற கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள் 5C 3 இன்ட்டு 6 பெண்கள்லேருந்து 5 பெண்கள். இது எப்படி போடலாம்? 5C2ன்னு போடலாம், இது 6C1ன்னு போடலாம். ஏன்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வச்சு போடலாம்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் 5 4 2 1 இது எவ்வளோ? 6 தான். 2 2 2 2 4 அது 2 10 12 இங்கே பாருங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். பாருங்கள் 5 ஆண்கள் 3 ஆண்கள் 5C3 அதானே 6 பெண்கள்லேருந்து 5 பெண்கள். ஸோ இங்கே பாருங்கள் 5 4 2 1 2 2 2 2 10 12 60 ஆன்சர் எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 119வது கொஸ்டின்ஸ். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இது. ஒரு பெட்டியில் 2 வெள்ளை 3 கருப்பு 3 விதமான பந்துகள் உள்ளன. குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கொண்ட 3 பந்துகளை எடுக்க வேண்டும். எத்தனை வழிகளில் எடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை? 4 3 7 7 2 9 9 பந்தில் 3 பந்து செலக்ட் பண்ணணும். முதல்ல பெர்மிட்டேஷன் கான்செப்டில் இதை போடுறோம். இது ஒன்று கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? 9 பந்தில் 3 பந்து எடுக்கிறோம். ஆனால் குறைந்தபட்சம் அப்படின்னு கேள்வி சொல்கிறாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இது எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மொத்தத்தை 3 பந்து எடுக்கிறதுக்கு வழிமுறை முதல்ல இதை கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கருப்பு பந்தை விட்டுட்டு அதுதானே மீதி 2 பந்து இதுலேருந்து எடுக்கிற மாதிரி போட்டு கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், முதல்ல இதை வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 1 3 3 3 3 9 2 2 4 2 8 3 நாள் 12 12 84 84ன்னு இருக்குது. இது என்ன? 9 பந்தில் 3 பந்தை செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஓகேவா, கருப்பு பந்தை விட்டுட்டு கருப்பு பந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் கழிச்சிடறேன். இங்கே பாருங்கள் 2C2 4C1 ப்ளஸ் 2C1 4C2 ப்ளஸ் 4C3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் 2 வெள்ளை பந்து இருக்கு இல்லையா, அதில் 2ம் 4 இருக்கு இல்லையா, அதில் 1 எடுக்கிறேன். இல்லை 2ல் 1 4ல் 2 இல்லை 4லுமே 3. இந்த 3 பந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. கருப்பு பந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து மொத்த கருப்பு பந்து இருக்கிறத கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு என்ன? ஸோ இந்த கான்செப்டும் நமக்கு கிடச்சிரும். ஏன்னா மினிமம் சொல்கிறதால இதில் 2 இருக்கலாம், இதில் 1 இருக்கலாம், இதில் 1 இருக்கலாம், இது 2 இருக்கலாம், இல்லை 3மே இதில் இருக்கலாம். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. 2C2 வேல்யூ என்ன? இங்கே பாருங்கள் 2C2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகேவா, 1 இது எவ்வளோ? 4 அப்படின்னு மாறும். ப்ளஸ் இது 2 அப்படின்னு மாறும். 4C2ஓட வேல்யூ என்ன? 4 இன்ட்டு 3 2 இன்ட்டு 1 2 2 2 4 3 2 6 இன்ட்டு 6 4C3 என்ன? 4 அப்படின்னு போடலாம். இங்கே பாருங்கள் 1 நாள் 4 6 2 12 1 4 12 16 14 20 20. அப்போ டோட்டலாக 84. இதில் கருப்பந்தே இல்லை மினிமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 20 கழிச்சிடுறேன். அப்போ ஆன்சர் என்ன? 64 ஆன்சர். ஸோ டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இது, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த படத்தில் இது ஸோ 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மாறுபட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது அப்படியே என்ன கிளாக் வைஸ் இது பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாக் வைஸில் இருக்குது. இதுவும் கிளாக் வைஸ் இருக்குது. ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் எந்த பக்கம் வரணும்? இந்த பக்கம் வந்துட்டு இப்படி வரணும். அப்போ எது டிஃப்ரெண்ட்டானது? 2 தான் டிஃப்ரெண்ட்டானது, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது அடிக்கடி. ஓகேவா? சில நேரங்களில் ஒருபோதும் கிடையாது எப்போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்குதுமா? ஓகேவா? எப்பவுமே மிதக்குமா, இல்லை அடிக்கடி மிதக்குமா, ஒருபோதும் கிடையாதா, இல்லை எப்போதுமா அப்படின்னா சில நேரங்களில் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதும். ஸோ ஒரு பனிக்கட்டி தண்ணியில் போட்டாலே கண்டிப்பாக என்ன ஆகும்? மிதக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் படித்தவங்க அது டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுப்பீங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸுங்க.
ஒரு வகுப்பில் உள்ளவர்களில் 2/5 பங்கு மாணவிகள், மீதி உள்ளவர்கள் மாணவர்கள். மீதி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/5. அவர்களில் 1/5 பங்கு மாணவிகளும் 1/4 பங்கு மாணவர்களும் பள்ளிக்கு வரவில்லை. ஆப்ஷன் சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ பங்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த கீழே இந்த 5 5 5 4லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ரவுண்டாக 100ன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம 100ஆல் டிவைடிங் எங்கள் ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே 100 தானே அதிகமாக இருக்குது கீழே. இப்போ 100 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், டோட்டலாக ஸ்ட்ரென்த் வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஒரு வகுப்பில் மாணவர்கள் 2/5. அப்போது 100ல் 2/5 ஓர் 5 5 25 2 20 40. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோன்னா 40 ஸ்ட்ரென்த்து. இப்போ பாய்ஸ் எவ்வளோ வரும் 60ன்றது நமக்கு தெரியுங்க. ஓகேவா? ஏன்னா இருக்க 100 தானே ஸ்ட்ரென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதில். இப்போ சப்போஸ் 200 எடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறும். கடைசியில் போட்டோம்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். இப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 100ல் 1/5 மாணவிகளும் 1/4 பங்கு மாணவர்களும் பள்ளிக்கு வரவில்லை. இங்கே பாருங்கள், 100ல் 1/5 அப்படின்னா அந்த 100லும் போடக்கூடாது. எவ்வளோ ஸ்ட்ரென்த்து 40. ஸோ 40ல் 1/5 ஓர் 5 5 8 5 40. இங்கே 60ல் 1/4 ஒரு நாள் 4 5 நாள் 60. 5. அப்போது ஆப்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாய்ஸ் 8 கேர்ள்ஸு 15 கூட்டுங்க 23. 100ல் 23 போச்சுன்னா எவ்வளோங்க 77. அப்போ வந்தவர்கள் தானே, அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ 77/3. ஏன்னா இங்கே பாருங்கள், 100லேருந்து 23 கழிக்கிறேன். 23 ஆப்ஷன்ஸு. மொத்தம் டோட்டல் ஸ்ட்ரென்த்து 100 கழிச்சா 77ன்னு கிடைக்கும். மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ 100. பின்ன மட்டும் தான் கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்று ஏபி மட்டும் தானே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 3 3 பிரிக்கலாமா? 1 2 3 1 2 3 1 2 3. அப்போது ஏபிஏ 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 ஏபிஏ. அப்போ என்னென்னலாம் வரும் பாருங்கள், ஏஏபிஏஏ. எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த பாருங்க. கீழே உள்ள வரைபடத்தை பார்த்து வேலை இல்லாத அப்படின்னா என்ன, இது இந்த கட்டத்தில் வரக்கூடாது. ஆனால் படிக்காத இளைஞர்கள், அப்போ இதுலேயும் வரக்கூடாது. இது ரெண்டுத்துலையுமே இல்லாத எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மட்டும்தாங்க ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குது, ஏ தான் சரியான ஆன்சர். 2 மட்டும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பகடை கணக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கான் பாருங்கள். 1 முதல் 6 வரை 1 2 3 4 5 6 வரை ஒரு பகடை எடுத்துக்கிறோம். ஓகேவா? 2 எண் 2 3க்கு எதிரிலும் அப்படின்னு ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? 1 2 3 1 2 3 4 இது 5 இது 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே 2 வந்துருக்குது, இங்கே 3 வந்துருக்குது. 2 3 எதிர்பக்கம் வரலாம். 4 6க்கு எதிர்பக்கம் 4 6 இங்கே இருக்குது. அதுதானே? ஸோ இப்படியும் போடலாம், இல்லை பகடையில் இப்படி போடுவோம், இந்த கான்செப்ட்லேயும் போடலாம். ஓகேவா? ஸோ இப்படியும் போடலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1 வந்து 5க்கு எதிரில் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ 1 5ம் இங்கே பாருங்கள், கேள்வி நான் முதலேருந்து படிக்கிறேன். எண் 2 ஃபஸ்ட்டு சரியாக படிக்கல. எண் 2 வந்து 3க்கு எதிரில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எண் 2 4க்கு 6க்கும் அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியும் வரையலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போது இங்கே 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே என்ன இருக்குது, 3 இருக்குது. இங்கே பக்கத்தில் 4 6ன்னு இருக்குது. அதானே? இதுக்கு உள்ள ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 3 3 இருக்குது. ஓகேவா? எண் 2 3க்கு எதிரிலும், இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே 3 இருக்குது. இப்போ கேள்வி பாருங்கள், எது சரி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல ஏ பாருங்கள், 1 வந்து 5க்கு எதிரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வச்சு நம்ம சொல்ல முடியல இல்லையா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 4 6க்கு எதிரில் இருக்கும். 4க்கு 6க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இது கிடையாது. 4 2,6க்கு அருகில் இருக்கும். 4 இங்கே பாருங்கள், 2,6க்கு அருகில் இருக்கும். ஸோ இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், 4வது பாருங்கள், 1 2,3க்கு அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த படத்தை முதல்ல போட்டிருக்குன்னா இங்கே பாருங்கள், எண் 2 3க்கு எதிரிலும் 4,6க்கு அருகிலும். ஸோ
2 போட்டேன், 4 6 பக்கத்தில் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் பக்கத்தில் ஒன்று போடுறேன். நம்ம யூஸ்வலாக 2 போடுவோம் இல்லையா, ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுது, ஒரு நம்பர் மறைக்கப்பட்டிருக்கு, அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 ரிப்பீட் ஆகுது, ஒரு நம்பர் மறைக்கப்பட்டிருக்கு. அது எதுனா 3, ஏன்னா 2க்கு எதிர்பக்கம் 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 இதில் போடலை, இது 2 ஏதாவது இடத்துல போடுறேன். மீதி இருக்கிற 5 1 நான் இதில் போடுறேன். ஏன்னா ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகணும், ஒரு நம்பர் மறைக்கப்பட்டணும். ரிப்பீட் ஆகிற நம்பர் மறைக்கப்பட்ட நம்பருக்கு 3 வந்து எதிர்பக்கமாக அமையும்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வரலாமா? இந்த படம் புரியுதா? 2 எப்படி போட்டேன்னு? 2 ரிப்பீட் ஆகுது, 3 மறைக்கப்பட்டிருக்கு, 2க்கு எதிர்பக்கம் 3. அப்போ 3 இங்கே நம்பர் எதுவும் போட முடியாதுன்றதுக்காக 2 மட்டும் போட்டுட்டு மீதி 1 5 நான் போட்டேன். ஓகேவா? அந்த பஸ்ஸு லாஜிக் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது. இப்போ சொல்லுங்கள், 1 5க்கு எதிரில் இருக்கும், 1 5க்கு எதிரில் இருக்குது, பக்கத்திலே இருக்குது. அப்போ இது வராது. எது சரின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, 4 6க்கு எதிரில் இருக்கும், 4 6க்கு பக்கத்திலே இருக்குது, இதுவும் வராது. மூணாவது, 4 2,6க்கு அருகில் இருக்கும், 4 2,6க்கு அருகில் இருக்கும். பாருங்கள், சி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து டி, 1 2,3க்கு அருகில் இருக்கும், 1 2க்கு அருகில் இருக்குது, பட் 3க்கு அருகில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ என்ன? இதுவும் கிடையாது. சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் பார்ப்போம், கீ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஏ என்பவர் பியின் சகோதரி. ஏ என்பவர் யாருக்கு? பிக்கு சகோதரி. நெக்ஸ்ட்டு சி என்பவர் பியின் தாய். சி என்பவர் யார்? பியோட தாய். டி என்பவர் சியின் தந்தை. டி என்பவர் சியோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இ என்பவர் டியின் தாய். இ என்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ என்பவர் டியின் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிறகு ஏ என்பவர் டி உடன். ஏ டிக்கு என்ன? பேத்தி. நல்லா பாருங்கள், தெளிவாக புரியுது. ஏ வந்து யாருக்கு? சிக்கு மகள், டிக்கு பேத்தி, ஈக்கு கொள்ளு பேத்தி. அப்போ பேத்தி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 127வது கொஸ்டின்ஸ். ஒரு பெண்ணை காட்டி ராஜ் சொல்கிறாரு, அவள் என் மனைவியின். அப்போ ராஜ் நான் முதல்ல வரைஞ்சிக்கிறேன். என் மனைவியின் சகோதரி மகள் என குறிப்பிடுகிறார். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பெண்ணு. ராஜ் சொல்கிறாரு, அந்த பொண்ணு யாருன்னா என் மனைவியின் சகோதரியின் மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ராஜ் என்பவரின் மனைவி யார்? இந்த லேடி. அதனால் இந்த லேடி பற்றி நம்ம சொல்லணும். இந்த லேடி அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? அம்மாவோட சிஸ்டர். ஓகேவா? இங்கிலீஷில் ஆன்ட்டின்னு கொடுத்துருப்பாங்க, தமிழில் சித்தி அல்லது பெரியமா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து 128வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க, இதை கம்பேரிசன் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். 481 வானம் நீளம். இங்கே பாருங்கள், 481 என்ன சொல்கிறாங்க? வானம் நீளத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 246 கடல் ஆழமானது அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 698 கடல் நீளமான தோற்றம். கடல் நீளமான தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கம்பேர் பண்ணலாமா? இது ரெண்டுத்தில் என்ன ரிப்பீட் ஆகுது? 4 ரிப்பீட் ஆகுது. இது ரெண்டுத்தில் என்ன ரிப்பீட் ஆகுது? இங்கே பாருங்கள், கடல் ஆழமானது அப்படின்னு சொல்கிறாங்களா? இங்கே பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். சரி, முதல்ல இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். என்ன ரிப்பீட் ஆகுது? 6 ரிப்பீட் ஆகுதா? இது ரெண்டுத்தில் என்ன ரிப்பீட் ஆகுது? கடல். அப்போ கடலை ரவுண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்? 6 அப்படின்னு போடுறேன். சரி, மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். 8 ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இப்போ மேலே இருக்கிற நீளம். ஸோ நீளத்தை ரவுண்ட் பண்ணுறேன், 8ன்னு போடுறேன். இது ரவுண்ட் பண்ணுறேன், 8ன்னு போடுறேன். அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தோற்றம். இப்போ 6 8 ஆல்ரெடி குறிச்சிட்டேன், 6 8யும். மீது என்ன இருக்குது? 9 தானே இருக்குது. அப்போது டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏ பி சி டி இஎஃப் ஜி ஹெச்ஐ ஜே கேஎல் எம்என்ஓ பிக்யூ ஆர்எஸ் டியூவி டபிள்யூ எக்ஸ்ஒய் இசட். இப்போ சொல்லுங்கள், ஏ வந்து இஏ மாறுது. ஏ 1 2 3 4 + 4. இ வந்து ஹெச்ஆ மாறுது, 1 2 3. இங்கே பாருங்கள், இ 1 2 3 + 3. இ வந்து ஹெச்ஆ மாறுது, ஹெச் வந்து எல்லாம் மாறுது, 1 2 3 4 + 4 1 2. இங்கே பாருங்கள், இது 1 2 3 போட்டாச்சா? நெக்ஸ்ட் பி வந்து எஃப்ஆ மாறுது, 1 2 3 4 + 4. அடுத்து எஃப் வந்து ஜேவாக மாறுது. எங்கே எஃப்? 1 2 3 4 + 4. அடுத்து ஜே வந்து என்ன மாறுது? எங்கே?
ஜே எங்கே 1 2 3 4 இது எல்லாமே +4ன்னு வருது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஹெச் வந்து எல்லாம் மாறுது 1 2 3 4 +4. எல் வந்து பியாக மாறுது 1 2 3 4 +4. பி வந்து டீயாக மாறுது 1 2 3 1 2 3 4 கரெக்டாக இருக்குது எல்லாமே +4ன்னு வருது. எம் வந்து கியூவாக மாறுது பாருங்கள் 1 2 3 4 +4. கியூ வந்து வி 1 2 3 4 5. இங்கே பாருங்கள் எம் வந்து கியூவாக மாறுது 1 2 3 4. கியூ வந்து வியாக மாறுது 1 2 3 4 5. வி வந்து இசட்டு 1 2 3 4 +4ன்னு. அப்போ இது எல்லாமே பாருங்கள் இங்கே இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சரி இதை பாருங்கள் இ வந்து ஹெச்சாக மாறுது இ 1 2 3 +3 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீதெல்லாம் சேமாக இருக்குது. அப்போ நம்ம நல்லா யோசிச்சோம்னா ஏன்ற கான்செப்ட் என்னை பொறுத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் ஈன்ற ஒரு வவல்ஸ் இருக்குது மீதி எதுலையுமே வவல்ஸ் இல்லை பாருங்கள். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது ஏ இருக்குது இ இருக்குது ஹெச் இருக்குது எல் இருக்குது 2 வவல்ஸ் இருக்குது. வேறு எதுலையுமே வவல்ஸ் இருக்கா பாருங்கள் எதுலையுமே இல்லை. அப்போது ஏ தான் வாய்ப்பு இருக்குது. டி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க பார்ப்போம் கீ வந்த பிறகு என்னன்றது செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் தும்மல் இருமல் சளி விபத்து காயம் வலி தோல் பதனிடுதல் தோல் பணப்பை மொட்டு மலர் நறுமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தும்மல் இருமல் இதனால் ஏற்படுவது சளி அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் பதனிடுதல் தோல் பணப்பை மொட்டு மலர் நறுமணம். அப்போ டிஃப்ரெண்டான இது எதுன்னு கேட்டிங்கன்னா விபத்து தாங்க சரியான ஆன்சர். விபத்து காயம் ஓகேவா வலி. ஸோ பி தான் சரியான ஆன்சராக கொடுக்குறாங்க பார்த்துக்குங்க. அடுத்தது இது வீரத்துடன் செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தைரியம். இது எல்லாருமே போடக்கூடிய கொஸ்டின்ஸாக பார்த்துக்குங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் உட்பொருந்திய படம் அப்படின்னு சொல்லி எம்பாய்டர் கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் டெஸ்ட்டில் கொடுத்த அப்படியே கொஸ்டின்ஸ். இந்த படம் எதில் பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது இருக்கா மாதிரி தெரியும் ஆனால் இது ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் எது சரியான ஆன்சர் நான் இங்கே பாருங்கள் 1 2 3 கரெக்டாக. இது பாருங்கள் இது இருக்குது. அப்போ சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 133வது கொஸ்டின்ஸ். கேள்விக்கு நல்லா படிங்க. மேற்கண்ட தொடரில் குறியீட்டுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு முதல்ல சிம்பிள் வரணும் அதானே சிம்பிள் வரணும். அடுத்ததாக எண்ணு வரணும். இங்கே நம்பர் வரணும் இங்கே சிம்பிள் வரணும் ஓகேவா. இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் இங்கே மெய்யெழுத்துக்கள் வரணும். மெய்யெழுத்துக்கள் என்ன ஏஐஓயு வரக்கூடாது வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை வருதுன்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கள் முதல்ல எடுத்துப்போம். டி முன்னாடி சிம்பிள் இல்லை இ முன்னாடி சிம்பிள் இல்லை கே முன்னாடி சிம்பிள் இருக்குது பின்னாடி நம்பர் இருக்குது பட் கேன்றது வவல்ஸ் இல்லை. அப்போ கேன்னு ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜே பாருங்கள் முன்னாடி சிம்பிள் இல்லை. பி முன்னாடி சிம்பிள் இல்லை. ஏ இருக்குது முன்னாடி சிம்பிளுக்கு பின்னாடி நம்பருக்கு ஆனால் ஏன்றது வவல்ஸ் இதை எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கே இருக்குது முன்னாடி சிம்பிளுக்கு பின்னாடி நம்பர் இல்லை இதை எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் அப்படியே வாங்க எம் முன்னாடி சிம்பிள் இல்லை டபிள்யூக்கு முன்னாடி சிம்பிள் இல்லை எண்ணுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கா இருக்குது ஆனால் முன்னாடி பின்னாடி நம்பர் இருக்குது. அப்போ என்ன வவல்ஸும் இல்லை அப்போ இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் டி முன்னாடி சிம்பிள் பின்னாடி சிம்பிள் அப்போ டீயும் எடுத்துக்கூடாது ஓகேவா. பாருங்கள் 7 நம்பரில் மெய் எழுத்துக்கள் வரணுன்ற அப்போ இதுவும் கிடையாது. அப்போ என்ன ஆன்சர் 2 தாங்க சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 134வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸுங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நாங்கள் சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களிலிருந்து படித்து கற்பிக்கிறோம் அப்படின்னு எம்என் இன்ஸ்டியூட் ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொல்கிறார். எம்என்ற ஒருத்தர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இன்ஸ்டியூட் இங்கே பாருங்கள் எம்என் இன்ஸ்டியூட் ப்ரொஃபஸர் இது மாதிரி சொல்கிறாங்க கூற்றுன்னு சொல்லிட்டு. முடிவு எம்என் நிறுவனம் உலகில் ஒரு சிறந்த நிறுவனம். இதுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா எதனா சொல்லியிருக்கேன் கூற்றுலேருந்து எதனா நம்ம இதை கணிக்க முடியுமா அப்படின்னா கணிக்க முடியாது ஓகேவா. உலகில் உள்ள சிறந்த நிறுவனங்களை கடைப்பிடிக்கும் நல்லவைகளாகவும் பயனுள்ளவைகளாகவும் இருக்கும் ஓகேவா. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது இங்கே கொடுத்த பொறுத்து பாருங்கள். அப்போ பி தான் என்னது சரி. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரியவர்களிருந்து படித்து கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லதான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 135வது கொஸ்டின்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இதுவும் ஈஸி தான் கொஞ்சம் நல்லா கவனிங்க.
இந்த ஆஷின் என்பது வகுத்தலை குறிக்குது, ஸ்டார் என்பது பெருக்கலை குறிக்குது. ராம் என்பவரின் வருமானம் ஏயின் வருமானம் ரவியின் வருமானத்தில் பியின் வருமானத்தில் 80%னா 80/100ன்னு போடணும். இது எந்த கான்செப்டில் இது வருதுன்னு பாருங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, ஸ்டார் அப்படின்னு என்ன? பெருக்கல். பெருக்கல்ல வரணும். பெருக்கல் 2 இடத்துல வருது. ஓகேவா? கீழே 100ன்னு வருது. 100ன்னு என்ன? வகுத்தல். எங்க இந்த சிம்பிள், அந்த என்ன சிம்பிள்? இந்த சிம்பிளை வரணும். இங்கே பாருங்க, இந்த சிம்பிள் 80 எங்கே வருது? மேலே தானே வருது. அப்போ மேலே 80 வரணும், கீழே 100 வரணும். பாருங்க, இது எப்படி போடலாம்? A = 80 ஆஷ்ன்றது டிவைட் 100 பெருக்கல் B. அப்போ என்ன ஆன்சர்? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 136வது கேள்வி. இது ஈஸியாக போடலாங்க. இங்கே பாருங்க, 1 2 1 2 3 1 2 3 4 அடுத்து என்ன வரும்? 5 அப்படின்னு வரும். இதான் ஆன்சர். 136க்கு பாம்பே தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 137. இப்போ பாருங்க, ஒரு கூற்று கொடுத்துட்டு 3 முடிவு கொடுத்துருக்காங்க. அணுசக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது. ஒரு அணுசக்தின்னு ஒன்று இருக்கு, அதனால பாதுகாப்பை உருவாக்க முடியாதுன்னு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமது அணுசக்தியை மேலும் அதிகரிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அணுசக்தியை அழிக்க வேண்டும், தூதரக உறவுகளை மேம்படுத்த கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மட்டும் தான் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த அணுசக்தியை வச்சுக்கிட்டு நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது. அப்போ ஏன்னா எப்படி உருவாக்கலாம்? தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தினா பாதுகாப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீ வரட்டும், பார்க்கலாம். என்ன ஆன்சர்? 137க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ 138வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதெல்லாம் ஈஸி, எல்லாருமே போடுவாங்க. ஏன்னா இங்கே 6ன்னு இருக்குது, இந்த 6 ஸ்கொயர் பண்ணுறாங்க, இங்கே க்யூப் பண்ணுறாங்க. இங்கே 5 இருக்குது, இந்த 5 ஸ்கொயர் பண்ணுறாங்க, இந்த 5 க்யூப் பண்ணுறாங்க. இங்கே 4 இருக்குது, 4 ஸ்கொயர் பண்ணணும், 4 க்யூப் பண்ணணும். 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், 16. டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 139வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஜனவரி 1 2007 திங்கட்கிழமை எனில் ஜனவரி 1 2008 என்ன கிழமையாக இருக்கும்? ஸோ இந்த ஜனவரி 1 கொடுத்துட்டாங்கன்னா ஜனவரி 2007 சாதாரண ஆண்டா லீப் ஆண்டான்னு பார்த்துக்குங்க. 2007 சாதாரண ஆண்டுனா 365ன்னு எடுத்துக்கணும். அதானே? இது எதால் டிவைட் பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணணும். 35 மீதி எவ்வளோ? 1 15 2 7 14 மீதி எவ்வளோ? 1. மீதி 0 வந்தால் அதே திங்கக்கிழமை, மீதி 1 இருந்தால் செவ்வாய்க்கிழமை ஆன்சர். ஓகேவா? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 140வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 2020 ஜனவரி 1 வியாழக்கிழமையில் 2021 ஜனவரி முதல் நாள் என்ன கிழமை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதுவும் ஜனவரி 1, இதுவும் ஜனவரி 1 தாங்க. ஆனால் 2020 சாதாரண லீப் ஆண்டுனா லீப் ஆண்டு, ஏன்னா 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 366ன்னு எடுத்துக்கணுங்க. இதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் 7ஆல் 35 மீதி எவ்வளோ? 1 16 2 7 14 மீதி எவ்வளோ? 2ஆ? மீதி 0 1 2 0 வந்தால் அதே வியாழக்கிழமைன்னு சொல்லணும். வியாழன், இது வெள்ளி. ஓகேவா? இது என்ன வரும்? சனிக்கிழமை ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னென்னா சனிக்கிழமை. டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.